ஜனநாயகத்திலே வாக்காளர்களை ஏமாற்றுவதற்காக தியானத்தை பயன்படுத்துவது என்கிற ஒரு புதிய உத்தியை மோடி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு தியானம் இருக்க வேண்டும். தியானம் இருப்பது தேர்தல் நேரத்தில் தான் இருக்க வேண்டும் என்று ஏதாவது சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறதா? அவர் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருப்பதற்கான ஒரு மௌனத்தை தியானமாக மாற்றிக்கொள்கிறார் என்கிற போது அந்த தியானம் என்பது தேர்தலுக்கான நாடகமாக மாறிவிடும். அதனால நீங்கள் தியானம் இருக்கலாம், தேர்தலுக்காக நீங்கள் என்ன நாடகத்தை நடத்தலாம். உங்கள் நாடகம் வடநாட்டிலேயே எடுபடவில்லையே. அங்கே உயர்ந்து நிற்பது விவேகானந்தர் பாறை என்பதை விடவும் திருவள்ளுவரினுடைய சிலைதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி சனாதனத்தினுடைய உச்சந்தலையிலே ஓங்கி அடித்தவன் திருவள்ளுவன். மிக முக்கியமான IAS அதிகாரிகள் எல்லாம் ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்கிற தகவல். எனவே ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தொடங்கிவிட்டது. எனவே இவர்கள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிற போது எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் இவர்கள் செல்வார்கள். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர், கவிஞர், எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிரதமர் மோடி வர 31ஆம் தேதி தமிழ்நாட்டில் தியானம் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கன்னியாகுமரியில் இந்த விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வள்ளுவர் பாறை தான். அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறாராம். ஏற்கனவே 2019 இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன் திடீர்னு நீங்கள் தியானம் செய்வது என்பது ஒரு தனிப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் பட்சத்திலே அது விமர்சனத்துக்குரியது அல்ல. ஆனால் தேர்தல் நேரத்திலே மட்டுமே தியானம் இருப்பது அப்படின்னு ஒரு விஷயத்தை மோடி கண்டுபிடித்திருக்கிறார். அப்ப தியானம் என்பது என்ன என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது. மனதை ஒருநிலைப்படுத்துவது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஓஷோ தான் சொன்னார் தியானம் என்றால் என்னவென்று ஓஷோவிடம் கேட்டதற்கு அவர் சொன்னார் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது என்று ஓஷோ சொன்னார். ஆனால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டால் பரவாயில்லை, ஜனநாயகத்திலே வாக்காளர்களை ஏமாற்றுவதற்காக தியானத்தை பயன்படுத்துவது என்கிற ஒரு புதிய உத்தியை மோடி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே தியானம் அவர் இருப்பதை ஏன் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்? அவர் தியானம் இருப்பது அவருடைய பிரதமருடைய இல்லத்திலே கூட அவர் தனிமையிலே தியானம் இருக்கலாம். இப்பொழுது ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார், அவர் தொழுகை செய்ய போகிறார் என்பதை 5 வேளை தொழுகையை அறிவித்து விட்டு போவாரா? இல்லை. இப்போ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார், அவர் 5 வேளை தொழுகை செய்யக்கூடியவராகவும் இருந்தார் என்று அவரோடு பழகிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதை என்றைக்காவது அவர் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ வழிபாடு செய்வதை யார் விளம்பரப்படுத்திக் கொண்டா அதை தொழிலாக வைக்கிறவர்கள் வேண்டுமானால் அதை விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது ஜக்கி வாசுதேவ் ஒரு நடனம், சிவ நடனம் புரிகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அதுக்குள்ள ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிறது. அது வெறுமே வழிபாடு என்று அல்ல. வழிபாட்டை தாண்டி அதற்குள்ளே அவர்கள் அந்த களி நடனம் புரிகிறார்கள் என்று சொல்வதன் வழியாக மக்கள் திரட்சியை உருவாக்குகிறார்கள். பல கார்ப்பரேட் சாமியார்கள் பல கோடீஸ்வரர்களை தங்களுக்கு வாடிக்கையாளர்களாக மாற்றுகிறார்கள். அதன் மூலமாக வரவு செலவுகளை உருவாக்குகிறார்கள். ட்ரஸ்ட்ல பணம் போட்டால் இன்கம் டேக்ஸ் கிடையாது. இப்படி பல வேலைகள் அதற்குள்ளே நடக்கிறது. அதனால கடவுளின் பெயரை, தியானத்தின் பெயரை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப எல்லாவற்றையுமே என்ன செய்வதுனா வேறு உள்நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது என்கிற இடத்திலே ஏற்கனவே ஹிமாச்சல பிரதேசத்திலே அவர் தியானம் இருந்திருக்கிறார். இப்பொழுது அவர் திட்டமிட்டு விவேகானந்தர் ராக்குக்கு வருகிறார் என்று, விவேகானந்தர் பாறைக்கு தியானம் இருக்கிறார் கன்னியாகுமரிக்கு என்று சொல்கிறார். அப்போ அது என்னன்னா இது ஒரு ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டு ரெடி ஆயிடுச்சு. அவர் இங்கே வருவார், தண்ணிக்குள்ளே போய் காணாமல் போன நகரத்தை கண்டுபிடிக்கிறார், மயில் இறகால் வருடுகிறார் என்றெல்லாம் போட்டாங்க இல்லையா? பிரகாஷ்ராஜ் கூட சொன்னார் மோடி அளவுக்கு என்னால் நடிக்க முடியவில்லைன்னு சொன்னார் பிரகாஷ்ராஜ். ஆக சிறந்த நடிகர்கள் எல்லாம் அவர்களுக்கே ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய நடிப்பை அவர் தொடங்குகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார்னா 7ஆம் கட்ட தேர்தல் இறுதி பிரச்சாரத்திலே அவர் பேசியது எல்லாமே பிழையாக மாறி, எதிர்வினையாக மாறி, பெரும்பான்மை மக்களை திரட்டுவது என்கிற பெயரிலே அவர் பேசியதெல்லாம் சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை பேசியதன் மூலமாக பல விமர்சனங்களை அவர் சந்தித்திருக்கிறார். இப்ப தியானம் இருக்கிறார் என்று சொன்னால் அதை எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்க முடியாது என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால தியானத்தை விமர்சித்தால் என்ன சொல்லுவாங்க, பாருங்க வழிபாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவர் ஒரு அமைதியா போய் கூட உட்கார்ந்துருக்கிறது கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எதிர்க்கட்சிக்காரங்க என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்கிறார். இது ஒரு வகையான சினிமாவில் பேசும் படம் வருவதற்கு முன்னால் மௌனப்படம் இருந்தது இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு மோடி திரும்புகிறார். அதாவது 1ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. அதில் குறிப்பாக அவர் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியும் வருது. இப்போ இதுக்கு முன்னாடி அவர் தியானம் பண்ணுறது வெறும் பிரச்சாரத்துக்காக தான் அவர் பண்ணுறாரு. அதாவது வாயால் பேசி பிரச்சாரம் பண்ணாமல், ஆனால் மீடியாவெல்லாம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வெறும் பரப்புரைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா?
அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல அவர் ஒரு மன நான் என்ன அமைதிக்காக கேட்கிறேன், தேர்தல் முடிந்த பின்பு ஒரு தியானம் இருக்க வேண்டியதுதானே? தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு தியானம் இருக்க வேண்டிய, தியானம் இருப்பது தேர்தல் நேரத்தில் தான் இருக்க வேண்டும் என்று ஏதாவது சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறதா? ஏதாவது வேதங்களிலே குறிப்பிட்டிருக்கிறதா? தேர்தலுக்கும் தேர்தல் ஜனநாயகம் என்பதற்கும் தியானம் என்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? முதல்ல தேர்தல் காலத்திலே ஒரு பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் திட்டமிட்டு 7ஆம் கட்ட தேர்தல் நடக்கப் போகிறது என்பதற்கு சற்று முன்பாக, ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இவர் திட்டமிடுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? அவருக்கு அவர் தியானம் இருக்க வேண்டாம் நம்ம சொல்லலை. அவருக்கு 4ஆம் தேதிக்கு பின்னாடி தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பின்னாடி அவர் முழு நேர தியானம் இருப்பதற்கு மக்களே அனுமதி கொடுக்குறாங்கல்ல. மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவர் கடவுளாகவே மாறிட்டாரு, கடவுளினுடைய புதல்வனாக மாறிட்டாரு, பெத்த தாயவே நீ பெக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு, நான் உயிரியல் ரீதியாக பிறக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு மனிதராக இருக்கிறவர்கள் இதுவரைக்கும் இயேசுநாதர் தேர்தலில் நின்றதில்லை. கடவுளின் குமாரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள், தெய்வத்தினுடைய பிரதிநிதியாக தன்னை சொல்லிக் கொண்டவர்கள், எந்த தெய்வ திருமகனுமே தேர்தலில் நின்றது கிடையாது. நீ அரசியலுக்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்கிற காரணத்தினால நீங்கள் தியானத்தை கேலி செய்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன்னா, மிகச்சிறந்த மத நம்பிக்கை கொண்டவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள், ஆன்மீக நம்பிக்கையாளர்கள் பல பேர் தியானத்தை கையாண்டிருக்காங்க. தேர்தல் என்கிற விஷயத்துக்காக நீங்க தியானத்தை கையாளுவதன் மூலமாக நீங்கள் தியானத்தை அவமானப்படுத்துறீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்லை, அவர் 2019 போய் ஹிமாச்சலில் தியானம் பண்ணார். ரெண்டாவது அவருக்கு பரப்புரையில் நிறைய டென்ஷன் இருந்திருக்கும். அந்த டென்ஷனை போக்குறதுக்காக தியானம் பண்ணுறதுல என்ன தவறு இருக்க போகுது? அதாங்க மக்களுடைய அவருக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறக்க அவர் தியானம் பண்றாரு. மக்களை டென்ஷன் இல்லாமல் வச்சிருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜனங்களை அவர் என்னவாக பார்த்து கொண்டார்? மக்களை அலைபாயக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ள விலைவாசி ஏற்றத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறாரா? வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கக்கூடிய இளைஞர்களினுடைய அந்த தவிப்பில் இருந்து அவர்கள் மனம் அமைதி பெறுவதற்கான வாழ்க்கையை அவர் உருவாக்கி இருக்கிறாரா? பல கேள்விகள் இருக்கிறது. அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்குல்ல, அவர் ஒரு 140 கோடி இந்தியர்களினுடைய தலைமை பொறுப்பை அவருக்கு வழங்கிய போது அவர் என்னவாக நடந்து கொண்டார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ அவர் முழுக்க மதவாதத்தை மட்டுமே பேசி கார்ப்பரேட் நலன்களுக்கு மட்டுமே வேலை செய்துவிட்டு மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை என்கிற ஒரு நிலைமை வருகிற போது அவர் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருப்பதற்கான ஒரு மௌனத்தை தியானமாக மாற்றிக்கொள்கிறார் என்கிற போது அந்த தியானம் என்பது தேர்தலுக்கான நாடகமாக மாறிவிடுகிறது. இல்லை, வழக்கமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் குறிப்பாக அந்த விவேகானந்தர் பாறை ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கூடாரமாக தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கட்டும், இல்லை தமிழிசையாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே அந்த கன்னியாகுமரியை நோக்கி அடிக்கடி போவாங்க. குறிப்பாக அந்த விவேகானந்தர் பாறையில் போய் சில சாகா பயிற்சி எல்லாமே ஆர்எஸ்எஸ் எடுக்கும். ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தாலும் அங்கே தான் தங்குவார். இந்த நேரத்தில் இவர் அங்கே போய் தங்குறது, தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய இடத்துல அவர் போய் தங்குறாரு தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது அது ஏதாவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு எனக்கு தெரிந்து மோடி அவர்களால் நடத்தப்படுகிற ஒரு கடைசி தியானமாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு பின்பு அவர் தியானம் செய்தால் அது செய்தி ஊடகங்களிலே அது முக்கியத்துவம் பெறாது என்று நான் நம்புகிறேன். கன்னியாகுமரியை ஆன்மீக தலமாக அதை விவேகானந்தரினுடைய பாறை இருக்கிறது, அது ஆன்மீக சுற்றுலாத்தலம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் இது இயக்கம் சார்ந்தவர்களுக்கு வேண்டுமானால் அது ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் போன்ற விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கலாம். மக்களை பொறுத்தவரையில் முக்கடல் சங்கமம் அது ஒரு சுற்றுலா தலம். அங்கே உயர்ந்து நிற்பது விவேகானந்தர் பாறை என்பதை விடவும் திருவள்ளுவரினுடைய சிலைதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி சனாதனத்தினுடைய உச்சந்தலையிலே ஓங்கி அடித்தவன் திருவள்ளுவன். அந்த 3 கடல்களும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்திலே பேரலைகள் எழுந்து தலைக்கு மேல, அதாவது மிக உயர்ந்த பேரலைகளாக எந்த கடலிலும் காண முடியாத அளவிற்கு ஒரு எழுச்சிகரமான பேரலைகள் அங்கே உண்டாகி கொண்டே இருக்கும் என்பதை பல முறை நான் பார்த்து ரசித்தவன் என்கிற முறையில் சொல்றேன். சனாதனத்தினுடைய உச்சந்தலையிலே ஓங்கி அடித்த திருவள்ளுவனுடைய சிலை இருப்பதைத்தான் தமிழர்கள் பார்க்கிறார்களே தவிர, இங்கிருக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் டூர் போகிறான், ராமேஸ்வரத்துக்கு போகிறான், ராமர் பாதம் பார்ப்பான், எல்லாமே பார்ப்பான். ஆனால் அது ராவணனின் தேசமாகத்தான் பக்கத்திலே அதை பார்ப்பானே தவிர அது ராமனுக்கான இடமாகவே அவன் பார்க்க மாட்டான். அதனால் நீங்கள் தியானம் இருக்கலாம், தேர்தலுக்காக நீங்கள் என்ன நாடகத்தை நடத்தலாம். உங்கள் நாடகம் வடநாட்டிலேயே எடுபடவில்லையே, உங்கள் பிரச்சாரம் வடநாட்டிலேயே பொய்த்து போகிறதே. வடநாட்டிலிருந்து ஒருவன் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கான ஆட்கள் உருவாயிட்டானே, மக்கள் உருவாயிட்டானே. பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் ஒரு பேர் எழுச்சியாக வருகிற போது, அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் பேசுகிற போது, ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்கிற போது தன்னெழுச்சியாக கூடுகிற கூட்டத்தை பார்த்து நீங்கள் அச்சப்பட்டு தானே நீங்கள் எதற்கெடுத்தாலும் பாகிஸ்தான் பசுமாடு என்றெல்லாம் பேசி பார்க்குறீங்க. இப்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கிறது? கடைசி வாய்ப்பு என்ன இருக்கிறது? உங்களால் வெற்றி பெறவே முடியாது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது.
அதனால் இந்த முறை அவருடைய மனம் வந்து நிச்சயமாக தியானத்துக்கு பொருத்தமானதா. அவர் தியானம் செய்து கொள்வது அவருக்கு நல்லது. ஏனென்றால் தோற்று போவதற்கு முன்பு ஒரு மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை விடுதலை செய்து கொள்வதற்காக, மோடி மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் சேர்த்து தியானம் செய்வது ஒன்றுதான் அவர்களுக்கான எதிர்காலமாக இருக்குமே தவிர அரசியலிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நேரம் வந்து. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய இராணுவ தளபதி வந்து அவருடைய பதவி காலம் வந்து முடிய போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மாதத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி. இப்போ சீனியாரிட்டி படி பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் வந்து அடுத்த தளபதியை போகிறதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கு. இப்போ அடுத்த அவருக்கு சப்பாக இருக்கக்கூடிய தளபதிகள் வர்றதை தவிர்த்துட்டு இவரையே இன்னொரு 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வந்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்லியிருந்தார், இவங்க தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுத்துருக்காரு. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஏதோ ஒரு பாசிட்டிவாக இல்லாத மாதிரி தெரியுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? 2014 தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்திலே தான் மே 1ஆம் தேதி சென்ட்ரல் ரயில் நிலையத்திலே S6 என்கிற பெட்டியிலே குண்டு வெடித்தது. நீங்கள் தேர்தலை ஒட்டி நடக்கிற குண்டுவெடிப்பு, தேர்தல் வந்து நிகழப்போகிறது என்று சொல்லுகிற போது வந்து ராமேஸ்வரம் கஃபேல வந்து குண்டுவெடிப்பு நிகழ்கிறது. திடீரென்று தேடுதல் வேட்டையில் வந்து பல பேரை வந்து நாங்கள் பிடிக்கிறோம், சோதனை எடுக்கிறோம் என்று சொல்வது, இப்படிலாம் வந்து நீங்கள் ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா தனித்தனி சம்பவம் போல தெரியும். இது கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றாக தான் இருக்கும். அது அடிப்படை ஒன்றாகத்தான் இருக்கும். இப்போ 1975 எமர்ஜென்சி காலத்தில், இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி காலத்தில் இராணுவ தளபதிக்கு நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த காலகட்டம் முடிந்து 50 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு இராணுவ தளபதிக்கு மனோஜ் பாண்டேங்கிறவருக்கு மறுபடியும் வந்து 1 மாத கால நீட்டிப்பு கொடுக்குறாங்க. இதன் மூலமாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி காலம்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மத்திய அரசாங்கம் நமக்கு உணர்த்துகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒருவேளை வந்து எப்படி இந்த புல்வாமா தாக்குதலை போல ஒரு தேசபக்தி நாடகத்தை நம்மளுடைய இராணுவ வீரர்களை பலி கொடுத்து அதன் மூலம் அவர்களினுடைய ரத்தத்தின் மூலமாக இன்னொரு ராஜ்யத்தை உருவாக்கி கொள்வதற்கு எப்படி 2019 முயற்சி செய்தார்களோ, அதை போல திடீரென்று ஏதாவது ஒரு கலவரத்தினுடைய சூழலை இவர்களே உருவாக்கிவிட்டு இராணுவத்தின் வழியாக கட்டுப்படுத்துகிறோம் என்கிற சூழலை இவர்கள் தோல்வியின் நேரத்திலே ஏற்படுத்துவதற்கு திட்டமிடுகிறார்களோ என்கிற ஐயப்பாடு அரசியல் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதை வந்து ஒன்றிய நிதியமைச்சரினுடைய கணவர், நீங்கள் குறிப்பிட்ட அந்த பரகல பிரபாகரும் கூட உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே இவர்கள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிற போது எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் இவர்கள் செல்வார்கள் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை உணர்வும் இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 270 கிடைச்சா அவங்க ஆட்சி அமைச்சிடலாம். இப்போ 270 வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை 270 வரல அப்படின்னா ஒரு தொங்கும் பாராளுமன்ற, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் உருவாகும் போது இந்த அசாத்தியம் நடக்கும் நீங்கள் நம்புறீங்களான்னு? 200க்கும் குறைவாகத்தான் அவர்களால் வெற்றி பெற முடியும் என்கிற யதார்த்தத்தை உளவுத்துறைகளின் வழியாக, செய்தி ஊடகங்களின் வழியாக, பல்வேறு கருத்து கணிப்புகள், மறைக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் வழியாக பலரும் உணர தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கு கூட பல செய்தி ஊடகங்களில் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே தான் வருவார் என்கிற செய்தி இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது விவாதித்துக் கொண்டிருக்கிற இதே வேளையில் அவர்தான் பிரதமராக வரப்போகிறார் என்கிற செய்தி பரவுகிறது. மிக முக்கியமான IAS அதிகாரிகள் எல்லாம் ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கி விட்டார்கள் என்கிற தகவல் வருகிறது. எனவே ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தொடங்கிவிட்டது. அதனால் தான் வந்து இவர்களால் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த இரத்த கொதிப்பான காலகட்டத்தில் தியானம் ஒன்றுதான் அவர்களுக்கு தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களினுடைய வாழ்க்கை வந்து சமச்சீராக இல்லாமல் மக்களினுடைய வாழ்க்கையினுடைய சமநிலை இவர்கள் சீர்குலைத்து விட்டார்கள் என்கிற இந்த காலகட்டத்திலே மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விட்டார்கள். இந்த 7 கட்ட தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் நினைத்தது என்னன்னா, பிரதமர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு, நாடு முழுக்க வலம் வருவதற்கு வாய்ப்பு என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் 7 கட்ட தேர்தல் வந்ததை நம்மை போன்றவர்களுக்கு தொடக்க காலத்திலே எதிர்த்தோம். இப்பொழுது அதுதான் வெற்றிக்கே காரணமாக இருக்குது. இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்கே 7 கட்ட தேர்தல் ரொம்ப முக்கியமான காரணம். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு முகத்தோடு வந்தார்கள், கர்நாடகத்துக்கு போகிற போது ஒரு முகத்தோடு போனார்கள், ஒடிசாவிலே ஒரு முகத்தை காட்டுகிறார்கள், பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவிகளை திருடக்கூடியவர்களாக தமிழர்களை காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர் நான் ஏன் தமிழனாக பிறக்கவில்லை என்று வருத்தப்படுகிறேன் என்றார்கள். இவர்களினுடைய வேறு வேறு முகங்கள் இருக்கிறதுல எல்லா முகங்களும் வெளிப்படுவதற்கு இந்த 7 கட்ட தேர்தல் மிகவும் பயன்பட்டு இருக்கிறது. மக்கள் இவர்களை அடையாளம் காண்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது பார்க்கணும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.